கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பிச்சுகிறேன். மக்களே, இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு நேர்வழி என்று தேர்ந்தெடுத்து தந்திருக்கிற மார்க்கம். யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய மார்க்கம்தான் சரி, வகாலு கூனு ஹூதன் அவ் நஸாரா தஹ்தது, நீங்கள் யூதர்களாவோ அல்லது நசாராக்களாகவோ மாறிவிடுங்கள், நேர்வழி அடைவீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலாக சொன்னான், குல் பல் மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கமாகிய அல்லாஹுடைய தீன், அதுதான் நேர்வழிக்கான அளவுகள். அந்த நேர்வழியை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா தூதர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக இந்த நேர்வழி என்ன, அதனுடைய கோட்பாடுகள் என்ன, அதை எப்படி ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும், கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிற எல்லா அடிப்படைகளையும் மிக தெளிவாக தூதர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். அந்த தூதர்களில் இறுதியாக வந்தவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தான் அல் குர்ஆன் என்பது. இந்த குர்ஆன் என்பது மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டி, ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கான நேரான வழியை காண்பிக்கக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற சத்தியமோ அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றவர். இன்ன அன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபையினஹு லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே, இந்த உபதேசத்தை உங்கள் மீது நாம் இறக்கி இருக்கிறோம், நீங்கள் இதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தூதர் வராமல் போனால் அல்லாஹ்வுடைய நேரான வழி எது என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. தூதருடைய தேவை என்ன? வேதம் மட்டும் கொடுக்கப்பட்டால் மக்களுக்கு என்ன செய்யாது? நேர்வழி புலப்படாது. அப்ப நேர்வழியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி தூதர் வர வேண்டும். அந்த தூதர் தான் அதை தெளிவுபடுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய தீன். இந்த தீனை அல்லாஹ் தஆலா தூதர் மூலமாக முழுமைப்படுத்தி இருக்கிறார். அப்படியான இந்த முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் பல்வேறு விதமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படும், கொள்கை குழப்பங்கள் தோன்றும், வழிகேடுகள் உருவாகும். எல்லோருமே தங்களை நேர்வழியில் உள்ளவர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். பொதுவாக ஒரு அடிப்படை லாஜிக் கொண்டிருக்கிறது. எந்த திருடனும் தன்னை திருடன் என்று சொல்ல மாட்டான். எந்த அயோக்கியனும் தன்னை அயோக்கியன் என்று விளம்பரப்படுத்த மாட்டான். மாறாக பொது வழியில் வந்துவிட்டு என்ன சொல்லுவான்? நான் ரொம்ப நல்லவன், நான் ஆனஸ்டன், நான் நேர்மையானவன் என்றுதான் சொல்லுவாங்க. அப்ப இதே அடிப்படையில் தான் சமூகத்திலே வழிகேட்டை பரப்பக்கூடிய வழிகேடர்களும் பிரச்சாரம் செய்வார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற காலகட்டத்திலேயே தெளிவுபடுத்தியிருக்கின்ற ஒரு விஷயம், இந்த சமுதாயம் பயணிக்க வேண்டிய பாதை எது என்பது. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு முன்னால் ஒரு நேர்கோடை வரைந்து காட்டினார்கள். ஹத்த ஹுதூதன் அன் யமீனி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய வலது கரத்தால் ஒரு நேர்கோடை வரைந்து காட்டினார்கள். சும்ம ஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி, பிறகு அந்த நேர்கோட்டிற்கு வலதும் இடதுமாக வேறு சில கோடுகளை வரைந்து காண்பித்தார்கள். பிறகு முதலாவது வரைந்த நேர்கோடை சுட்டிக்காட்டிவிட்டு சொல்கிறார்கள், ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை. அப்படியானால் நேர்வழி என்பது ஒன்று மட்டும்தானே தவிர ஒன்றுக்கு மேற்பட்டது இல்லை. எனக்கு முன்னர் பேசிய சகோதரர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொருவரும் நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் குர்ஆனையே ஆதாரம் காட்டுகிறார்கள்.
அப்படியானால் உண்மையில் யார்தான் நேர்வழியில் இருக்கிறார்? நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியுமா? கொள்கை சார்ந்த விஷயத்தில் என்றா புரிந்து கொள்ளணும். நாம் பேசுவது அனைத்துமே கொள்கை சார்ந்த விஷயம், கருத்து வேறுபாடுக்கூடிய விஷயம் என்று மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறது. அதை நாம் எளிதாக விளங்குவதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னுல் அன்பியா இஹ்வத்து அல்லாத்தி, நாங்கள் நபிமார்கள் தந்தை வழி சகோதரர்கள், தந்தை வழி ஒன்றுபட்ட சகோதரர்கள். உம்மஹாத்துஹும் ஷத்தா, மேலும் சொன்னார்கள், ஆனால் எங்களுடைய தாய்மார்கள் வேற வேற. இதனுடைய பொருள் என்ன? இந்த ஹதீஸ யார் புதுசா கேள்விப்படுறீங்க சொல்லுங்க, புதுசா கேள்விப்படுறோம். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஹதீஸோட அர்த்தம் என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நாங்கள் நபிமார்கள் தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரர்கள், அதாவது தந்தை வழி சகோதரர்கள், எங்களுடைய தாய்மார்கள் வேற வேற அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல இல்ல நீங்க சொல்லக்கூடாது, அதனாலதான் உங்களை சொன்னேன். சரிங்களா? சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. தந்தை எல்லாருடைய பரம்பரை ஒன்னா இருக்கு. வெரி குட். வேற தாய் வேற, பரம்பரை வேற வேறையா? சரி, அது வெளிப்படையில் நமக்கு அப்படிதான் புரியும். அது அவருடைய குறைகள்ல இவர் பதில் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது காரணமா அவர் படிச்சிருக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதற்கான பொருள் என்ன? அதற்கான விளக்கத்தை சொல்கிற போது சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஃபத்ஹுல் பாரி என்கிற நூலில் சொல்றார்கள், யானி அஸ்லு தீனுஹும் வாஹித் ஹுவ தௌஹீத். அதன் பொருள், நபிமாருடைய தீனுடைய அடிப்படை ஒன்றுதான். அது என்ன? அதுதான் தௌஹீத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த எந்த நபிமார்களுக்கு மத்தியிலும் தௌஹீதுடைய விஷயத்தில் இருவேறு கருத்து கிடையாது. எல்லா நபியும் என்னதான் எப்படி சொன்னாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சமுதாயத்துக்கு சொன்னதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா கௌமி இஹ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. இதேதான் யார் சொன்னாங்க? இதே வாசகம் அச்சு பேசாமல் யார் சொன்னாங்க? அடுத்த நபிமார்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை சொல்லி காட்டுகிறார், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை சொல்லி காட்டுகிறார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை சொல்லி காட்டுகிறார். எல்லோருமே என்ன சொன்னாங்க? எனது சமுதாய மக்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவன் அன்று உங்களுக்கு வணக்கத்திற்குரிய இல்லவே இல்லை. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் நபிமார்கள் எல்லோருமே ஒன்றுபட்டவர்கள். அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. நபிமாருடைய பேர்ல மக்கள் முரண்பாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. யூதர்கள் ஒரு முரண்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரில் கிறிஸ்தவர்கள் ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் கொள்கையில் ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா? எந்த முரண்பாடுமே கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் கொள்கையில் ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா? ஒரு முரண்பாடுமே கிடையாது. எந்த கலிமத்து தௌஹீதை அவர் பிரச்சாரம் செய்தாரோ அதைத்தான் இவரும் பிரச்சாரம் செய்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்ததாக என்ன சொன்னாங்க? உம்மஹாத்துஹும் ஷத்தா, ஆனால் அவருடைய தாய்மார்கள் வேற வேற. தாய்மார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே யாரை சொன்னார்கள் என்று சொன்னால், அவருடைய ஷரியத்துகள், நபிமாருடைய ஷரியத் வேற வேற. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் அல்ல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத் அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத். பல்வேறு விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒரு சிம்பிள் எல்லாருக்கும் புரியக்கூடிய உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, எனக்கு பூமி முழுக்க தொழுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உஹில்லத்தில் கனாய், கனிமத் பொருள்கள் ஹலால் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருந்த நபிமார்களுக்கு அது ஹலால் அல்ல. அதே போன்று அவர்கள் பூமியில் எங்க வேண்டுமானாலும் தொழலாம் என்கிற அந்த சட்டமும் அவர்களுக்கு இல்லை. குறிப்பிட்ட இடத்தில் தான் தொழ வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றார், வத்தஹிது
இவர் முசல்லாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறார். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான், முசல்லாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி அவங்க என்ன செய்யணும், குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டுதான் வணங்க முடியும். அதே போன்று தொழுகை முறை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் அழிகின்ற காலகட்டத்தின் நெருக்கத்தில் உலகத்திற்கு ஒரு நபி வருவார். யார் அவரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டு இந்த பூமியில் என்ன செய்வாங்க, 40 ஆண்டுகள் வாழ்வார்கள். அப்படி வாழுகிற காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுவாங்களா மாட்டார்களா? தொழுவார்கள். எப்படி தொழுவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அடிப்படையாக கொண்டு தொழுவார்கள். அதற்காக வேண்டிய அவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த சமுதாயத்தின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிற மஹதிக்கு பின்னால் நின்று தொழுது கொண்டு தொழுகையை கற்றுக்கொள்வார். கற்றுவிட்டு தான் அவர் என்ன செய்வார், தொழுகை ஆரம்பிப்பார். காரணம் என்ன? அவருடைய ஷரியத்திலே இருந்த தொழுகை முறை வேற, ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்திலே இருக்கின்ற தொழுகை முறை வேற. இது போன்று கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முரண்பாடும் காணாமல் ஒரே கொள்கையில் தான் எல்லா நபிமார்களும் பயணித்தார்கள். ஆனால் மசாயில் என்கிற ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்கள் என்று வருகிற விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதே இந்த கருத்து வேறுபாடு தான் சமுதாயத்தில் இருக்கின்ற இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். சமுதாயத்தின் இமாம்கள் யார்? அவங்க சமுதாயத்தின் இமாம்கள் யாரு? இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் இமாம்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரருக்கான இமாம் அல்ல, இந்த உம்மத்துடைய இமாம்கள். எப்படி இமாம் புகாரி அவர்கள், அவர் குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக வேண்டி, குறிப்பிட்ட பிரிவினர்களுக்காக வேண்டி புகாரி என்கிற ஹதீஸை தொகுத்தவரா, அல்லது உம்மாவிற்காக வேண்டி தொகுத்தவரா? உம்மத்திற்காக வேண்டி தானே. அவருடைய நூலை கொண்டு யாரெல்லாம் பயனடைவார்கள்? ஒட்டுமொத்த உம்மாவும். அதே போன்றுதான் இந்த இமாமுடைய கல்வியிலிருந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் பயனடைய வேண்டும், பயனடையலாம். அப்ப இவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று கேட்டால் இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடெல்லாம் எது விஷயத்துல? மசாயில் விஷயத்தில், கொள்கை சார்ந்த விஷயத்தில் அல்ல. கொள்கை சார்ந்த விஷயம் என்பது அடிப்படையான விஷயம். அதிலே ஒருவர் முரண்படலாமா என்று கேட்டால் ஒரு காலம் முரண்பட முடியாது. அதிலே முரண்பாடு ஏற்படுகிற போதுதான் ஒருவர் நேர்வழியில் இருக்கிறார், இன்னொருவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்று தீர்மானமாகும். இப்ப யார் நேர்வழியில் இருக்கிறாங்க, யார் வழிகேட்டில் இருக்கிறாங்க எப்படின்றத எப்படி நம்ம விளங்கிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு மிக மிக எளிதான அடிப்படைகள் இருந்து கொண்டிருக்கு. முதல் அடிப்படை, இந்த மார்க்கத்தின் மூலாதாரம் என்ன? அல் குர்ஆன், சுன்னா. அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன், இரண்டாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். இந்த இரண்டையும் யார் மூலாதாரமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நேர்வழியில் உள்ளவர்கள். இரண்டாம், அல்லாஹ் தஆலா பின்பற்ற சொல்வது எதை? அல்லாஹ்வுடைய கலாமிய அல் குர்ஆனை. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் யார் உங்களுக்கு வழிகாட்டி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களுக்கு பதில் இரண்டை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா, அந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற காலம் வரையில் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ரெண்டு என்ன? கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை. இந்த இரண்டும் தான் ஒருவர் நேர்வழியில் இருப்பதற்குரிய முதல் அளவுகள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையினர்கள் என்று சொல்லலாம், எல்லோரும் என்ன செய்றாங்க? குர்ஆனும் சுன்னாவும் தான் எங்களுடைய மூலாதாரம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் நேர்வழியில் உள்ளவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில அடிப்படைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். முதலாவது நாம் சொன்ன அந்த ஹதீஸுக்கு வாருங்கள். நேர்கோளை சுட்டிக்காட்டி சொன்னாங்க இல்லையா, இதுதான் நேரான பாதை. பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இடதும் வலதுமா வேறு சில கோடுகளை வரைந்து காண்பித்து விட்டு, இதோ இது போன்று பல்வேறு வழிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. வாலா குல்லி சபீரி ஷைத்தான் யதுஉன்னா இலைஹி, அந்த ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு மக்களை அதை நோக்கி அழைக்கிறான். ஷைத்தான் அழைக்கின்ற பாதை ஒன்று இருக்கிறது. அந்த பாதை என்ன?
நேர்வழிக்கு நெருக்கமா இருக்கின்ற பாதை, நேர்வழியை விட்டு தூரமா இருந்து கொண்டிருக்கிற பாதைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? நேர்வழிக்கு நேர்முரணாக இருந்து கொண்டிருக்கின்ற குஃப்ரான கொள்கைகள், இஸ்லாமிற்கு எந்த விதத்திலுமே சம்பந்தம் இல்லாத கொள்கைகள். நாம் அதை பட்டியலில் சொல்லும் போது இஸ்லாம் யூத மதம், கிறிஸ்தவ மதம், சராஸ்திர மதம், புத்த மதம், இப்படின்னு ஜெயின மதம் என்று அந்த மதங்களுடைய பட்டியலை கொண்டு வரலாம். அதே நேரத்தில் இஸ்லாமிற்கு நெருக்கமாக இருந்து கொண்டு இஸ்லாமுடைய பெயரை கொண்டு கொண்டிருக்கிற சில சித்தாந்தங்கள் இருந்து கொண்டிருக்கு. அவைகளும் நேர்வழி அல்ல என்று சொன்னால் அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 153வது வசனத்தை ஓதி காட்டுகிறார். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ. இதுதான் நேரான பாதை, இதனை நீங்கள் பின்பற்றுங்கள், இதை விடுத்து வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினீர்களானால் உங்களை அது நேரான வழியிலிருந்து தடம்புரலை செய்துவிடும். அது என்ன வழி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, எந்த வழியை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களோ அந்த வழிக்கு மாற்றமா இருந்து கொண்டிருக்கிற வழி. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையில் இந்த உம்மத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள்? இஃப்தரக்கத் பனி இஸ்ராயீல் சிந்தம் பஸபஈன மில்லா. பனி இஸ்ராயீல் சமுதாயம் 72 கூட்டமாக பிரிந்தது. வதஃப்தரிக் உம்மத்தி ஸலாஸன் வஸபஈன மில்லா. என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள். குல்லுஹும் ஃபின்னார். பிரிகின்ற எல்லா கூட்டமும் எங்கே செல்வாங்க? நரகத்திற்கு செல்வாங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இது போன்ற செய்திகள் எல்லாம் மிக எளிதாக கடந்து செல்கிறார்கள். நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வின் அருளை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையர்கள் சொல்லக்கூடிய பதில் ஒன்றாகத்தான் இருக்கு. என்ன? சொர்க்கம் செல்ல வேண்டும் இல்லையா? அதெல்லாம் நம்முடைய இலக்கு. சொர்க்கத்திற்கு அப்படிதான் இந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றோம். வேறு ஏதாவது ஆதாயங்கள், அதிகாரங்கள், செல்வாக்கு, செல்வங்கள் கிடைப்பதற்காக வேண்டிய ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயமா இல்லை. அப்படியானால் இஸ்லாம் என்பதை நாம் நம்முடைய வாழ்வியல் நிறைய ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன? நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும். அப்ப அதற்கு இந்த மார்க்கத்தை நாம் எப்படி பின்பற்றணும்? நம்முடைய சுய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது என்பதெல்லாம் பார்க்காமல் அல்லாஹ் இதை நமக்கு ஏவி இருக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்கள், அதை எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்கிற அளவுகோல் நின்று கொண்டு நாம் இதை பின்பற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, பனி இஸ்ராயீல் சமுதாயம் 72 கூட்டமாக பிரிந்தது. என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள். அனைவரும் நரகம் செல்வார்கள். இல்லா மில்லா வாஹிதா, ஒரு கூட்டத்தை தவிர. அப்படியானால் 72 நரகத்திற்குரியது, ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்திற்குரியது. அப்ப சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் எதை தேடணும்? எதை தேடணும்? நம்ம சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை தேட வேண்டும். யார் அந்த கூட்டம்? அந்த கூட்டத்திற்குரிய அடையாளம் என்ன? அந்த கூட்டத்துடைய தகுதி என்ன என்பதைத்தான் நாம் அறிந்து அதை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த கூட்டத்துடைய தகுதியை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அடையாளத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்க கண்டீர்களோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள். இவங்க தான் யாரு? சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். அன்பானவர்களே, இப்ப நாம சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வழியை பின்பற்றணும்? யூதர்கள் சொல்வதை போன்று நீங்கள் யூதர்களாகிவிடுங்கள், நேர்வழி அடைந்து விடுவீர்களா என்றால் இல்ல. கிறிஸ்தவர்கள் சொல்வதை போன்று நீ கிறிஸ்தவனாகிவிடு, நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னால் அதுவும் இல்ல. இஸ்லாமிய பேரில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சித்தாந்தங்கள் என்னெல்லாம் சித்தாந்தம் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? இந்த போஸ்டர் ஒன்று வெளியிட்டாங்க இல்லையா, நம்ம மஸ்ஜித் சார்பா இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி. போஸ்டர் பார்த்தவங்க யாரும் கை தூக்குங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அந்த போஸ்டர்ல என்னெல்லாம் பேர் இருந்தது தெரியுமா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அரபியில போட்டாங்க. சரிங்களா?
குழப்பம் ஏண்டா வழிகேடுகளை அடையாளம் காண்போன்னு மட்டும் போட்டாங்க. அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய பேர் போட்டாங்க. யாருக்கெல்லாம் அந்த பேர் தெரியும்? சொல்லுங்க. புர்ஜியா இல்ல, புர்ஜியா இருக்கா? இருக்கு மசாலா. ஹவாரிஜ் வேற, ஷரியா வேற, சூஃபியா. மஷாஅல்லாஹ். சரி, அப்போ ஒருத்தர் மட்டும் தான் செஞ்சிருக்கிறார், அதை படிச்சு புரிஞ்சிருக்கிறார். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பேர்கள் இதெல்லாம் யாரு? இவர்களாம் யாரு? நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களா அல்ல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? சமுதாயத்திற்குள்ளே உள்ளவர். ஷியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் இந்த உம்மத்தில் இருக்கிறார்கள். ஹவாரிஜிகள் என்கிற ஒரு கூட்டம் இந்த உம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் என்கிற ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று முர்ஜியாக்கள், அஷாயிராக்கள், மாத்துரிதியாக்கள், ஜஹமியாக்கள், சூஃபியாக்கள், இப்படி பல்வேறு பேருடைய கூட்டங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தையும் போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க தான் நேர்வழியில் இருக்கோம். அது எந்த மாற்று கருத்து இல்லாம அறுதியாக உறுதியாக சொல்வாங்க. எந்த சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர்கள் சொல்லுவாங்க, அடித்து அழுத்தம் திருத்தமா சொல்வார்கள், நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று. ஆனால் உண்மையில் இவர்கள் எல்லோரும் சத்தியத்தில் இருக்கிறார்களா அல்லது யாரோ ஒருவர் இருக்கிறாரா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எல்லோரும் சத்தியத்தில் இருக்க முடியாது. இருந்தால் இப்படி பல்வேறு பிரிவுகளா இருக்க முடியாது. அதில் ஒருவர் தான் சத்தியத்தில் இருக்க முடியும். அந்த ஒருவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவுகள் என்ன? மா அனா அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்கள் எந்த வழிமுறையில் இருக்க கண்டீர்களோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள் சொன்னார். அந்த வழி எது? இந்த வழி எது? நம்மளை கூட சொல்லிக்கலாமே, நாங்க தான் அந்த வழி. சொல்லலாமா? 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 அப்ப அவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு போறாங்க. கொடுங்க. அந்த வழிக்குரிய அளவுகள் என்ன? அதற்குரிய அளவுகள் என்ன? அந்த அளவுகளைத்தான் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு உபதேசம். இந்த உபதேசம் எந்த அளவிற்கு மிக கனப்பரிமாணமிக்க ஒரு உபதேசம் என்று சொன்னால், இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற இர்பாத் பின் சாரி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஃபவஅலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலத பலீகா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு மிக ஆழமான ஒரு உபதேசத்தை வழங்கினார்கள். அப்படியானால் அதற்கு முன்னரும் பின்னரும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதுபோன்று ஆழமான கருத்துடைய மிகவும் கனமிக்க ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று பொருள். அதனால தான் அல்லாஹ்வின் தூதருடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உபதேசங்களில் இருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவர் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மிக ஆழமான உருக்கமான உபதேசத்தை தந்தார்கள் என்று சொன்னார். இந்த உபதேசத்தை கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், தரஃபத் மினல் உயூன் வஜ்ரத் மினல் குலூப், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த உபதேசத்தை கேட்ட எங்களுக்கு கண்ணீர் தார்தாரையா வடிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாம் அழுது விட்டோம். அல்லாஹ்வின் தூதருடைய உபதேசத்தை கேட்டு நாங்கள் அழ ஆரம்பித்து விட்டோம். அடுத்த என்ன செஞ்சோம்? எங்களுடைய உள்ளங்கள்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விட்டோம். அப்படியானால் அல்லாஹ்வின் தூதர் கொடுத்திருக்கிற உபதேசம் எப்படிப்பட்ட ஒரு உபதேசமா இருக்கும் அவர்கள் சிந்தித்து பார்த்து விட்டோம். அப்போதுதான் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணத்தை பற்றி, மறுமையை பற்றி அவர்களுக்கு மிக ஆழமான அடிப்படை சொர்க்கத்தை பற்றி ஒரு உபதேசத்தை வழங்குகிறார்கள். உபதேசம் கேட்டபோது அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அழுகை வந்து விட்டது. நெஞ்செல்லாம் அவர்களுக்கு படபடக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் கஅன்ன ஹாதிஹி மௌஇதத்தன் முஅத்தின், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களை விட்டு விடைபெற்று செல்கின்ற ஒருவர் எங்களுக்கு தருகின்ற உபதேசம் போன்று உங்களுடைய உபதேசம் இருக்கிறது. அப்படியானால் ரசூலுல்லாஹ் அவர்கள் மௌத்தா இருக்கிறாங்க, எங்களை விட்டு போக போறாங்க, போக போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய வசியத்து மாதிரியான உபதேசம் இது என்று சஹாபாக்கள் புரிந்து கொண்டு கேட்கிறார்கள். சொல்றாங்க, ஃபமாதா தஅஹது இலைனா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களிடத்தில் நீங்கள் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க? நாங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் எங்களுக்கு என்ன இறுதியான ஒரு உபதேசமா விட்டு செல்லிருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அலைக்கு பிஸ்ஸம் யுத்தா. நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னர் உங்களின் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான கருத்து முரண்பாடுகளை காண்பீர்கள், முரண்பாடுகள் மோதல்களை காண்பீர்கள். அனைக்கும் பிஸ்ஸம் நீங்க நினைச்சோம் அந்த நேரத்தில் தலைவருக்கு செவிசாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இந்த ரெண்டு உபதேசத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு நினைச்சாங்க இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் தோன்றும். சமுதாயத்தில் எப்போ முரண்பாடு தோன்றிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி காட்டினேன். இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் யாரை கொண்டு முழுமைப்படுத்தினார்? ரசூலுல்லாஹ் அவர்களை கொண்டு முழுமைப்படுத்தினார். அப்படியானால் இந்த மார்க்கம் முழுமை பெற்றது எப்போது? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தின் போதுதான் இந்த மார்க்கம் முழுமை பெற்றது. அந்த அப்படிப்பட்ட மார்க்கம் அதற்கு பிறகு எப்போது இதற்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றியது? எப்படி? அவர்களுக்கு பின்னாடி. அப்படின்னா எப்போ? உமர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்திற்கு பின்னாடி. இன்னும் சொல்ல போனால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்தின் இறுதி பகுதி, ஏறத்தாழ 25 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு, 25 ஆண்டுகள் நபிஸ்ஸலாமுடைய மரணங்களில் முடிந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் தோன்றுகிறது. என்ன குழப்பம்? குழப்பம் என்ன வந்துருச்சு? வரலாறு தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த வரலாற்று வந்து சொல்லுங்க, என்ன குழப்பம் தோன்றிடுச்சு? ஆட்சி அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரம் பண்றது சரியில்லை அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொர்க்கத்திற்கென்று நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கின்ற அல்லாஹ்வினுடைய 2 மகள்களை மனம் முடித்து விட்டு எனக்கு இன்னொரு மகள் இருந்தாலும் அவரையும் நான் உஸ்மானுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிய, உஸ்மானை கண்டு மலக்குகள் வெட்கப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிய அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அத்தனையும் நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் குடித்து விட்டார் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா மர்ர உஸ்மான் மா ஃபஅல பஅதா. இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செஞ்சாலுமே அவருக்கு என்ன கிடையாது, எந்த தீங்குமே இல்லை. எங்க தீங்கு இல்லை? மறுமையில் நரகத்தில் அவருக்கு இடம் இல்லவே இல்லை. அவருடைய இடம் சொர்க்கத்தில் உறுதியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அஷரத்து முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய 10 நபித்தோழர்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யாரை சொல்றாங்க? உமர், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா. மூன்றாவது யாரை சொன்னாங்க? உஸ்மான் ஃபில் ஜன்னா, சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டவர். அவரை விமர்சிக்கிறாங்க, குறை சொல்றாங்க. சொன்னவங்க யாரு? சஹாபாக்களா? உஸ்மான் அவர்களை குறை சொன்னவங்க சஹாபாக்களா? சொல்லுங்க. பாதி பேருக்கு பதில் தெரியல போகுது, அல்லது சொல்லாம இருக்கிறீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்து அவருடைய ஆட்சியை குறை சொன்னவர்கள் சஹாபாக்களா இல்லையா? சஹாபாக்கள் இல்லை. நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தான் யாரு? இந்த சமுதாயத்தில் தோன்றிய கிளர்ச்சியாளர்கள். அவர்களுக்கு பேர் தான் ஹவார்ஜ். அவங்களுக்கு பேர் தான் என்னது? ஹவார்ஜ். இந்த ஹவார்ஜுடைய தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் கனிமத்து பொருளை பங்கிடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில பங்கிட்டு கொடுக்கிறாங்க. அந்த துல் ஹுவைஸரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், யஅதில் யா ரசூலுல்லாஹ் யஅதில். ரசூலுல்லாஹ் அவர்களே, நீங்கள் நீதமாக நடங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை, நீங்க நீதமாக நடங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்கிறாங்க, ஃபைல்லம் ஆதில் ஃபமையாதில். நான் நீதமாக நடக்கிறேன்னா உலகத்துல யார்ப்பா நீதமாக நடப்பாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவருடைய தவறை திருத்தக்கூடிய அளவுக்கு தகுதி ஒருவனுக்கு இருக்கா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? இல்ல. ரசூலுல்லாஹ் அவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள். தவறு இழைப்பதிலிருந்து அவரை யார் பாதுகாக்கிறார்? அல்லாஹ் பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட நபியிடத்தில் இருக்கிறாங்க. அவரை விமர்சிப்பதற்கு சென்றவர் தான் துல் ஹுவைஸரா தமீம் என்று சொல்லக்கூடியவர். அந்த துல் ஹுவைஸரா என்கிற அந்த நபரை ரசூலுல்லாஹ் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றாங்க.
சஹாபாக்கள் காலித் பின் வலீத் எல்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லா ஆல்ரெடி உனக்கா அல்லாஹ்வின் தூதரே உங்களை எடுத்து பேசிட்டாலே இவன் கழுத்தை சீவிட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவனுக்கு ஒரு கூட்டம் பின்னாடி வர இருக்கு, ஒரு கூட்டம் இவனுக்கு பின்னால வர இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க, யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவாங்க, லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், ஆனா அந்த குர்ஆன் அவருடைய தொண்டைக்குள்ளேயே கிடக்காது. அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? குர்ஆன் விளங்காதவங்களுக்கு, குர்ஆன் மனசுல இல்ல, மனசுல எல்லாம் ஓத முடியாதுல்ல, மனப்பாடம் செய்தே இருப்பார்கள். ஆனால் அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்கிற குர்ஆனுடைய நோக்கத்தை விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படியான ஒரு கூட்டம் உருவாகும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கிறார்கள். அப்ப அந்த எச்சரிக்கைக்கு ஏற்பதால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒரு கூட்டம் வருகிறார்கள். அவங்க யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய தகுதி இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உறவினர்களை இருக்கிறாங்க முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்கிற விமர்சனங்களை சொல்லி அவரை கொலை செய்தவர்கள் தான் அந்த ஹவாரிஜிகள். அதற்கு பிறகுதான் என்ன செய்றாங்க, அது வரைக்குமே கூட அவங்க சில ஒரு ஆர்கனைசேஷனை உருவாகல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் அதை செய்தவர் ஹவாரிஜ் என்றாலும் அவர்களை ஹவாரிஜ் என்று அடையாளப்படுத்த மாட்டாங்க, அந்த கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான ஹவாரிஜ் என்கிற கூட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், சிஃபீன் போருக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் நடந்த போர் தான் என்னது, சிஃபீன் என்கிற போர். அந்த போர்ல அலி ரலியல்லாஹு அவர்களை எதிர்த்தவர்கள் தான் யாரு? ஹவாரிஜ். எப்படி எதிர்த்தாங்க? அலி ரலியல்லாஹு அவர்களும் அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் இருவருமே ரெண்டு பேருக்கு மத்தியிலான அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காண்டி ஒரு நீதிபதி இரண்டு தரப்பிலிருந்தும் நீதிபதியை ஏற்படுத்திக் கொண்டு அந்த நீதிபதியுடைய தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்படுவோம் என்று சொன்னார்கள். அப்படி போனவங்க தான் யாரு? சஹாபாக்கள். இந்த நேரத்துல ஹவாரிஜ் கூட்டம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மனிதர்களுக்கு மத்தியில தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஏன்? குர்ஆன் வசனம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா, நீங்க இந்த சொல்லக்கூடிய செய்தி நல்லா ஆழ்ந்து கவனிக்கணும். இது ஒரு மணி நேரத்துல பேசிட்டு போனா எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்க முடியுமான்றது சந்தேகம் தான். வகுப்பா கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய நேரத்தை கருத்தில் கொண்டு நம்ம நினைச்சிடும் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அப்ப இவங்க என்ன செய்றாங்க, குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். எதற்கு? இரண்டு நபர்களை, மனிதர்களை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான நீதிபதியா அமைக்க கூடாது என்கிற செய்திக்கான குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. என்ன வசனம்? இனில் ஹுக்ம இல்லா லில்லாஹ், தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு அன்றி வேறு யாருக்கும் இல்லை. ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, மனிதர்களை ஆட்சியாளர்களாக தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களா அமைக்க கூடாது என்கிற ஒரு வாதத்தை சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தவர்கள் தான் உண்மையான ஹவாரிஜ். இவங்களைத்தான் என்ன செஞ்சாங்க, ஹவாரிஜிகள் என்று வரலாறு அடையாளம் காட்டுங்க. இந்த ஹவாரிஜிகள் எதை ஆதாரமாக கொண்டு வழிகிட்டார்கள்? குர்ஆன் வசனம். அதற்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்குது, ஒரு நீண்ட பெரிய நிகழ்வு, சுருக்கமா சொல்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எழுச்சுவாங்க, இந்த காரணத்தை சொல்லி ஹவாரிஜிகள் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் என்கிற காரணத்தினால் அவர்களை நான் என்ன செய்றேன், வழிக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுவாரு. புறப்பட்டு போவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் போய் என்ன செய்வாங்க, உங்க பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க மூணு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன, மனிதர்களை நீங்கள் தீர்ப்பாளர் ஆக்கிட்டீங்க, அல்லாஹ்வுடைய வசனம் அதை மறுக்கிறது, நீங்கள் குர்ஆனுக்கு மாறு செய்து விட்டீர்கள். ரெண்டாவது, அப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போர் செஞ்சீங்க. அந்த போர்ல என்ன செஞ்சீங்க, எதிராக இருக்கக்கூடியவங்களை கைதியா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஜமல் யுத்தம் நடந்தது. சிஃபீனுக்கு பிறகு ஜமல் யுத்தம் நடந்தது. அதை காரணம் காட்டிட்டு சொன்னாங்க, அந்த ஜமல் போர்ல நீங்க என்ன செஞ்சீங்க, வெற்றி வாகை சூடினீர்கள். ஆனால் என்ன செய்யல, நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையோ அவர்களோடு போருக்கு வந்தவர்களையோ நீங்கள் யாரும் கைதியா பிடித்து அடிமைகளை பங்கிடுவதை போன்று பங்கிடவில்லை. இரண்டாவது காரணம். மூன்றாவது சொன்னாங்க, உடன்படிக்கை எழுதுகிற போது முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும்
அலி அவர்களுக்கு மத்தியான பிரச்சனையை சமரசம் செய்கிற போது அவர்கள் செய்றாங்க, தங்களுக்கு மத்தியிலான அந்த உடன்படிக்கையை எழுதுகிற போது அவர்கள் அலி அவர்கள் தன்னுடைய பெயரை அமீருல் முஃமினீன் என்று எழுதவில்லை. இதை சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, இவர் அமீர் முஃமினீன் அமீர் காஃபிரா அப்படின்னு கேட்பாங்க. இது அவங்களுடைய புத்தி. சரிங்களா? இப்படி என்ன செய்யுது, குதர்க்கமான வாதங்களை முன்வைத்துக் கொண்டு குர்ஆனையும் ஹதீஸ்களையும் தவறா அணுகி உருவாகின ஒரு சித்தாந்தம் தான் ஹவாரிஜ் என்கிற சித்தாந்தம். இந்த ஹவாரிஜ்கள் இப்ப நாம வரலாற்றில் இருந்து கொண்டிருக்கிற ஹவாரிஜ் சொல்றோம், இதுல யாருக்கும் தர்க்கம் இல்லை, இதுல யாருக்குமே தர்க்கம் இல்லை. இதுதான் ஹவாரிஜ்களுடைய துவக்கம் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருமே ஏகோபித்திருக்கிறார். இது சம்பந்தமா எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் பலதும் இருக்கு. இமாம் ஷஹருஸ்தானியுடைய அல் அல் மிலல் வன் நஹல் என்கிற நூலா இருக்கட்டும், அல் ஃபிஸல் ஃபில் மிலலி வன் நஹல் என்கிற இமாம் இப்னு ஹஸன் அல்லாஹ்வுடைய நூலா இருக்கட்டும், அதே போன்று அதற்கு பின்னர் எழுதப்பட்டிருக்கிற எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் என்ன செஞ்சிருவாங்க, இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹவாரிஜ்கள் என்கிற ஒரு கூட்டம் தோன்றுவதற்கான அடிப்படை காரணம் என்பதில் எல்லோரும் ஏகோபித்திருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னா, இன்னைக்கு நாம யார ஹவாரிஜின் அடையாளப்படுத்துறோமோ அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் சிலர் கூட, உதாரணமா இஹ்வானுல் முஸ்லிம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புடைய ஆலோசகராக இருந்தவர் தான் ஒரு நல்ல அறிஞர், ஹதீஸ்கலை அறிஞர் ஒரு சலீம் பஹன்சாவி என்கிற ஒரு அறிஞர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எகிப்தை சார்ந்தவர். அவர் எழுதிய புத்தகத்தில் என்ன செய்றாங்க, இதுதான் ஹவாரிஜ் உருவாவதற்கான காரணம் என்பதை அவரும் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதனால் அடிப்படையில அதே போன்று சமகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிற அலி முகமது ஸல்லாபி என்கிற அறிஞராக இருக்கட்டும், எல்லாம் வரலாற்று தொடர்பான விஷயங்களை ஆழ்ந்து ஆதாரத்தோடு எழுதுகின்ற அறிஞர்கள். அதே நேரத்தில் இந்த ஹவாரிஜி சிந்தனைகள் என்று நாம் இன்றைக்கு அடையாளப்படுத்தக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடிய, அப்போ யாருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த வரலாறு என்ன செய்யப்பட்டிருக்கு, 100% உண்மையாகவே பதியப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹவாரிஜிகள் குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டிதான் என்ன செஞ்சாங்க, சித்தாந்தத்தை சொன்னாங்க. அதே போன்று ஷியாக்கள் எடுத்துக்கொண்டமையால் ஷியாக்களுடைய வழிகளும் எப்படித்தான் வந்தது,